ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் பார்க்குறான் நம்ம வீடியோவை. நம்மள என்ன பாடுபடுத்துகிறாங்க? 22 நாள் பிரசாத் பைக்கை பிடுங்கி டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த அதிகாரிகள் மீது புகார் தான் அனுப்பியிருக்கேன் நான். என்ன பண்ண முடிஞ்சு? எல்லாருக்கும் தெரியல இது அநியாயம் என்ன. ஃபைனு கட்டின பிறகும் 20 நாள் நீ வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா. நீதிமன்றத்தில் ஒன்று சொன்னாங்களே சார், அது சொல்லுங்கள் சார். நீதிமன்றத்தில் அந்த பிரசாத் பைக்கு பிடிங்கிறது தொடர்பாகலாம் மனுவை தாக்கல் செஞ்சுருந்தா ரொம்ப சாதாரணமாக போய் சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் ஏன் நாங்கள் பைக்கை பிடுங்கி வச்சுருந்தோம்னா, பிரசாத்துக்கிட்ட ஒரிஜினல் லைசன்ஸையும் ஆர்சி புக்கையும் கேட்டோம். அவர் கொடுக்கவே இல்லை. கொடுக்காத காரணத்தால் பிடுங்கி வைத்திருந்தோம். வண்டியை பிடுங்கும் போதே லைசன்ஸு, ஆர்சி புக்கு, சாவி எல்லாத்தையும் சேர்த்து தான் பிடுங்கினாங்க. நம்ம திட்டிட்டு கூட இருந்தோம். கேட்டோன்னையுமே குழந்தை மாதிரி அப்படியே கொடுத்துட்டு வந்திருக்காரு. நம்மளுக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னா, ஒருவேளை அவர் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு, அவங்க முதல்ல போலீஸ் தானா கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட் இருந்துச்சு. பட் போலீஸ் தரப்பில் கோர்ட்டில் போயிட்டு ஒரிஜினல் லைசன்ஸு, ஆர்சி புக் தரல. என்கிட்ட தான் எழுதி வாங்கினாங்க. பிரசாத்கிட்ட எழுதி வாங்கல. வண்டி எடுக்க போனோம்ல அன்றைக்கி, என்கிட்ட தான் எழுதி வாங்கினாங்க. எழுதி வாங்கும்போது நான் க்ளீனாக ரிசீவ்டு ஒரிஜினல் லைசன்ஸ், ஒரிஜினல் ஆர்சி புக் அண்டு பைக்கு கீ அப்படின்ட்டு எழுதி அதுக்கு தான் வீடியோ எடுத்தோம். பார்த்தீங்களா? அதனால் கொடுக்கல. இன்னொன்று 2 வாட்டி ப்ரெஸ் மீட் வர வச்சுருந்தேன்ல நான். கொடுக்கலன்ட்டு இவங்க சொல்ல முடியாது. அதனால இதை கொடுக்கல. ஏதாவது ஒரு பொய்.